வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு 2025ஆம் ஆண்டோட புத்தாண்டு பலன்கள் எப்படிங்கறத பாப்போமா. விருச்சிக ராசிக்கு கடைசி ஒரு 2.5 வருஷமா இந்த அர்த்தாஷ்டம சனியால பல தடைகள், எந்த ஒரு ஏரியா எடுத்துட்டாலும் எல்லா பக்கமே தடையா இருந்ததுனால எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசா செய்ய முடியதில்ல. செஞ்சாலும் அதுக்கேற்ற பலன்கள் கரெக்டா கிடைக்கல அப்படிங்கறதா உண்மை. சோ இதனால ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸான பேஸா இருக்கும். என்ன முயற்சி, வேலையாகட்டும், தொழிலாகட்டும், திருமண முயற்சி ஆகட்டும், படிப்பாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு தடை தான் இருக்குதோ தவிர வேற ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத நீங்க உங்களோட கனவுல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனி பகவான் மார்ச் மாதத்துல 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எஸ், அர்த்தாஷ்டம சனி விலகிடுறாரு. சோ விலகிறதுனால உங்களுக்கு சூப்பராவே இருக்கு. அர்த்தாஷ்டம சனி விலக போகுது அப்படிங்கறத அர்த்தம். மார்ச் மாதத்துல 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் விருச்சிக ராசிக்கு யார் அப்படின்னா லார்ட் ஆஃப் 3 அண்ட் லார்ட் ஆஃப் 4. அப்போ 3ஆம் வீட்டுக்கு அவர்தான் அதிபதி, 4ஆம் வீட்டுக்கு அவர்தான் அதிபதி அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல நிறைய ஒரு தடை இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா லைஃபே தடையா தான் இருந்திருக்கும். பட் முக்கியமா எந்த ஒரு விஷயத்துல நிறைய தடை இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீங்க எடுக்கிற முயற்சியில பல தடைகள் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சில நண்பர்கள் வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம் நினைப்பீங்க, அதுக்கான முயற்சி எடுப்பீங்க, அது அப்படியே பாதியில நின்று போயிருக்கும். இல்ல அது ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும், ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி கஷ்டத்துல 2024 அப்படிதான் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறதான் உண்மை. 2025ல கண்டிப்பா மாறும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் அர்த்தாஷ்டம சனி விலகிட்டாரு. இதனால மார்ச் மாதத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம், அந்த ஒரு தடை விலகுது அப்படின்னே சொல்லிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, 4ஆம் இடத்துக்கு அடுத்து ராகு பகவான் வந்துருவார். மே மாதத்துல பயிற்சி ஆகிறப்ப ராகு பகவான் 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அப்போ இது ஒரு சாதகமான ஒரு பலன்கள் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இது ரொம்ப சாதகமான பலன்கள் தான். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தா ஒரு தடையை கொடுக்க மாட்டார், ஒரு மாற்று பாதை கொடுப்பாரு. அதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்துட்டு தடையை கொடுத்துட்டு இருந்தாரு. ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்தா நிறைய மாற்றங்களை காட்டுவாரு. மாற்று வழி, டேக் டைவர்ஷன் அப்படிம்பாங்கல்ல, இந்த ரூட் இல்ல வேற ரூட் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான நிறைய வழிகளை உங்களுக்கு காட்டுவார் அப்படிங்கறது அர்த்தம். காரணம் ராகுனாவே எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா பல வழிகளை உங்களுக்கு காட்டுவார் அப்படிங்கறது அர்த்தம். சோ அது தடையா எடுத்துக்க முடியாது. தடையே இல்ல. ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்தா தடையெல்லாம் கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு நிறைய பாதைகளை உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. அடுத்து 10ஆம் இடத்துல கேது பகவான் வந்துருவார் மே மாதத்துல. இது எப்படின்னா வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம், முதல்ல ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட், இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். முக்கியமா வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வன் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா 10ஆம் இடத்துல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாவியாச்சு இருக்கணும். நம்மளுக்கு கேது பகவான் இருக்கிறார். இதனால வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தாராளமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் லைஃப்ல ஏற்பட போகுது. உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம், தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இவ்வளவு நாளா தொழில நிறைய ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்கும். இனிமேல் 2025ல மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படும், பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம். அதனால சனி பகவான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு. படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, மாணவிகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கான ஒரு மதிப்பெண் கண்டிப்பா, உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா 2025ல கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான கோர்ஸ், நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. எல்லாமே அற்புதமா இருக்குது. இவ்வளவு நாள அந்த தடை இருந்துட்டே இருந்திருக்கும், அந்த தடை தவிடுபடியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த தடை நீங்கும். தடையினால ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டங்கள் இதெல்லாமே இருந்தது எல்லாமே படிப்படியா சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய உடல்நிலையில நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிற நபர்களா இருந்தாலுமே எல்லாமே படிப்படியா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா குணமாக போவீங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறதா உண்மை. சோ சனி பகவான் இந்த ஒரு கடைசி 2.5 வருஷம் ரொம்ப ஆட்டி படைச்சிருப்பாரு. எதை எடுத்தாலும் தோல்வி, தடை, தடுமாற்றம், இந்த மாதிரி சங்கடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், இதெல்லாமே இது இனிமேல் 5ஆம் இடத்துக்கு போயிட்டா உங்களுக்கு சூப்பரா கொடுக்க போறார். எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னே சொல்லலாம். காரணம் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதா இருந்தாலுமே அதுல ஒரு லாபம் கண்டிப்பா ஏற்படும் சொல்லலாம். எடுத்த காரியம் வெற்றி
எடுத்த காரியம் ஜெயம் அப்படின்னே சொல்லலாம், ஜெயம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு இன்க்ரிமெண்ட், அதே மாதிரி பொருளாதாரத்தில் அடுத்த ஒரு நிலைமைக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போறீங்க, அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆக போறீங்க அப்படிங்கிறத உணர்த்துறாரு சனி பகவான். அதே மாதிரி ஃபேமிலி லைஃபா இருந்தாலுமே சரி, ஃபேமிலி லைஃப் அமோகமா இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. நீங்க இந்த மாதிரி வந்து வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கலாம்னு 2024 பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம், ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த 2025 உங்களுக்கு கிளியரா இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுக்கிற முயற்சியில வெற்றி, உங்களுக்கு உங்களோட கூட பிறந்தவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே நண்பர்களால் ஒரு ஆதாயம் எல்லாமே ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் சனி பகவான் கொடுக்க போறாரு. அர்த்தாஷ்டம சனி விலகிடுறதுனால உங்களுக்கு உடல்நிலையிலாகட்டும், மனநிலையாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், பொருளாதாரமாகட்டும் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேற போறதை நீங்களே உணர போறீங்க அப்படிங்கறது அர்த்தம். கண்டிப்பா வெளிநாடு டிராவல் பண்ணுவீங்க. மாணவர்களா இருந்தாலுமே படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா மே மாதத்துல 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு முதல் ஒரு 5 மாசம் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிறாரு. அந்த டைம் ஃப்ரேம்ல இந்த மேரேஜுக்கு ட்ரை பண்ற நபர்களா இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து முதல் ஒரு 5 மாசத்துல வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்குதா திருமணம் எல்லாம் பண்ணலாமா அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. பட் வந்து முதல் ஒரு 5 மாதத்தை டார்கெட் பண்ணா சூப்பரா இருக்குது. குருவோட ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நீங்க முதல் 5 மாதத்துல வந்து எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா நீங்க தள்ளி போடாம டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, இதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப், அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே பிசினஸ் ஆகட்டும், உங்களுக்கு அந்த சோசியல் லைஃப் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும், ஒரு புகழ், ஒரு பேர், ஒரு அடையாளம், இது எல்லாமே வந்து 2025 மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை, எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. சோ அதுக்கு அடுத்து வந்து மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானோட பயிற்சி 8ஆம் இடத்துக்கு போறதுனால வந்து சில பல தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் வந்து குரு பகவான் மறுபடியும் வந்து அட்வான்ஸ்டு டிரான்சிட் ஆகி 9ஆம் இடத்துக்கு போறப்ப அது ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ அப்போ 12 மாசம் எடுத்துக்கிட்ட 2025 குரு பகவான் வந்து ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் அப்படி இப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருப்பாரு. சோ முழுசா ரொம்ப பாசிட்டிவ் பண்ண மாட்டார், முழுசா ரொம்ப நெகட்டிவ் பண்ண மாட்டாரு. நம்ம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற விஷயத்த அந்த கரெக்டான டைம்ல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அந்த ஒரு கரெக்டா ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தா கரெக்டா பண்ணுங்க. அது உங்களுக்கு சூப்பராகவே செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சூப்பரா இருக்கும். ஃபாரின் டிராவல் பண்ணலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பாக்குறாரு 12ஆம் இடத்தை. சோ சுப காரியங்களுக்காக ஒரு விரயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சில பல விரயங்கள் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபாரின் டிராவல் பண்ணலாம், லாங் டிராவல் பண்ணலாம். இது எல்லாமே அற்புதமா இருக்குது. ஃபாரின் ட்ரை பண்ற நபர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அடுத்து 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பாத்துறாரு. அதனால குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆன லைஃப், உங்களுக்கு சூப்பரான லைஃப் வந்து லீட் பண்ண போறீங்க அப்படிங்கறத அர்த்தம். சோ எல்லாமே வந்து நீங்குது, தடை எல்லாமே நீங்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து குரு பகவான் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால கண்டிப்பா வீடு, மனை, வண்டி, வாகனம் இந்த யோகம் கண்டிப்பா இருக்குது. நீங்க அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த யோகம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. பெருசா எதா இருந்தாலும் லக்ஸுரியா தான் வாங்குவீங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா மே மாதத்துக்கு அப்புறம் கடன் நிறைய அடையும் அப்படின்னே சொல்லலாம். கடன் வந்து நிறைய பக்கம் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் வந்து படிப்படியா குறையும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. நீங்க எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை. ஒர்க்ல இருந்த பிரஷர் உங்களுக்கு அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சாதகமா ப்ரொமோஷன் வரும், உங்களுக்கு சாதகமா அப்ரிசியேஷன் வரும், எல்லாமே சாதகமா இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். சோ அந்த சுபகாரியங்கள் மட்டும் முதல் 5 மாசத்துல ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. முதல் 5 மாதத்தை டார்கெட் பண்ணீங்கன்னா முதல் 5 மாதத்துக்குள்ள வந்து திருமண முயற்சியில எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். சோ இதுதான் வந்து குருவோட பலன்கள் அப்படின்னு பாத்துட்டோம்னா அடுத்து வந்து கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருந்துட்டாவே வந்து வேலையாகட்டும், தொழிலாகட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். கண்டிப்பா வந்து அப்ராட் டிராவல் பண்ணுவீங்க, ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க, வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆச்சு வந்து போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. வேலைக்காக, தொழிலுக்காக அடுத்த ஸ்டேட்டுக்காச்சும் போவீங்க, இல்ல அடுத்த ஊருக்கு, அடுத்த நாட்டுக்கு அந்த மாதிரி வந்து டிராவல் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய டிராவல்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் 2025 முக்கியமா விருச்சிக ராசி சார்ந்தவங்களுக்கு. இது எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இதுவரைக்கும் இருந்து வந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே படிப்படியா சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஹெல்த்ல மனமாகட்டும், உடலாகட்டும் இனிமேல் தெளிவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஹெல்த் ஆகட்டும் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல.
சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலுமே ஹெல்த் ஓகே, உங்களுக்கு வந்து பிசினஸ் ஓகே, உங்களுக்கு எல்லாமே பொருளாதாரம் ஓகே, எல்லாமே ஓகே, மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கா இருந்தாலுமே ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே சரி, வேலையை ஏதாவது குடைச்சல் இருந்தாலுமே சரி, எல்லாமே சரியாகும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது சண்டை சச்சரவு இதெல்லாமே வந்து படிப்படியே சரியாகி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதை நீங்க கண்டிப்பா 2025 ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கறதா உண்மை. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போதா இல்ல உங்களுக்கு சாதகமற்ற தசாபுத்தி போகுது அப்படிங்கிறது அதை பொறுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு அந்த பலன்கள் உங்களுக்கு 2025 கிடைக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. கல்வி, வேலை, தொழில், வருமானம், பொருளாதாரம், லாபம் எல்லாமே ஒரு முன்னேற்றம், திருமணமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அருமையான காலகட்டம் உங்களுக்கு 2025 சொல்லலாம். எல்லாமே சூப்பரா இருக்குது, எல்லாமே ஃபைன். நீங்க கரெக்டா மட்டும் பிளே பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே இந்த தடை நீங்கும். இந்த எல்லாமே ஒரு மாற்று வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப், ஒரு டிரான்ஸ்பர், இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த இடங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இவ்வளவு நாளா வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு மன வருத்தங்கள், ஒரு தடைகள், ஒரு தடுமாற்றங்கள், இந்த மாதிரி தோல்வி இது மட்டும்தான் இருக்கும். இனிமேல் வெற்றி, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், எல்லாமே வந்து அதிர்ஷ்டம் உங்களோட கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே சாதகமா இருக்கு. நீங்க அந்த 2025 எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.